நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த செயல் வந்து மக்கள் எப்படி வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, 4 பேர் வரவேற்பாங்க, 4 பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, 4 பேர் குறை சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் ஏன் இதெல்லாம் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க, எதுக்கு இதெல்லாம் செய்கிற, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து புகழ்ந்து பேசுவாங்க, இன்னும் 4 பேர் இகழ்ந்து பேசுவாங்க. ஆக இப்படி வந்து மக்கள் வந்து ஒரு செயல் செய்தால் முற்றிலும் அதை அனைவருமே வரவேற்கவோ புகழவோ மாட்டார்கள். பலவிதமான விமர்சனங்கள் நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சுற்றி இருக்கவங்ககிட்டேருந்து வரதான் செய்யும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். 10 பேர் புகழுவாங்க, 4-5 பேர் இகழத்தான் செய்வாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை கடந்து தான் எந்த ஒரு செயலுமே செய்யப்படுகிறது. இதை கடந்து தான், இப்படிப்பட்ட பல்விதமான பன்முகத்தன்மை கொண்ட விமர்சனங்களை கடந்து தான் எந்த ஒரு செயல்பாடுகளுமே இங்கு வந்து செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு செயல் செய்யும்போது எப்படி பலவிதமான விமர்சனம் வருது, குறை சொல்லுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்த பலவிதமான விமர்சனங்கள் இருக்குல்ல, இது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நாம் ஒரு செயல் செய்வோம், நம்ம மனசு என்ன பண்ணும், அது வந்து சில டைமில் இகழ்ந்து பேசும், கேலி பேசும், நாம் வந்து நக்கல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மனசு நம்மளேவே நக்கல் பண்ணும். சில டைமில் நம்ம மனசு நம்மளே வியந்து பார்க்கும், புகழ்ந்து பேசும். சில டைமில் நம்ம என்ன பண்ணோம், நமது மனசு நம்மளே இகழ்ந்து பேசும், விமர்சனம் பண்ணோம், இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லும். அல்லது இது வந்து சரிதான், இது விடாத, தொடர்ந்து செய்யி அப்படின்னு சொல்லும் சில டைமில். இப்படி இந்த மக்கள் எப்படி வந்து ஒருவர் வந்து ஒரு செயல் செய்யும்போது இந்த மக்கள் எப்படி பலவிதமான விமர்சனங்களை வைப்பார்களோ, அந்த செயல் மீது, அந்த செயல் குறித்து பலவிதமான விமர்சனங்களை வைப்பார்களோ, அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி நம்ம மனசும் சொல்லும். மனசும் புகழ்ந்தும் பேசும், இகழ்ந்தும் பேசும், தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும், அப்புறம் நக்கல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பாகவும் அந்த விஷயத்த அது பார்க்கும். அந்த மாதிரி இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி நம்ம மனசு வந்துருக்குல்ல, அது மனசுங்கிறது என்ன தெரியுமா, அது வந்து இந்த மக்களை பற்றிய ஒரு புரிதல். இந்த மக்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, இப்படித்தான் விமர்சிப்பார்கள், இப்படியெல்லாம் விமர்சிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீ தயாராரு, அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, எப்படி பதில் சொல்ல போகிறாய் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும், நம்ம அந்த செயல் செய்து கொண்டிருக்கும்போது நம்ம மனசு நம்மளை வந்து ஒரு பலவிதமான விமர்சனங்களை நம்முன் வைக்கும். அதிலே சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. இப்படியெல்லாம் கேட்பாங்க, இப்படியெல்லாம் அப்போ மற்றவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க, தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொல்லும்போது அதை விட்டுருவாங்க. தொடர்ந்து ஒரு செயலை நம்ம வந்து செய்யாமல் நிறைய பேர் விட்டுறதுக்கு காரணம், அவங்க மனசு எழுப்புகிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமலே நிறைய செயல்களை தொடர்ந்து செய்யாமல் விட்டுருவாங்க. அதனால் வந்து அடிப்படையான விமர்சனம் நமது மனதிலிருந்து எழும்புகிற விமர்சனம் தான். அதை கடந்து விட்டாலே போதும், இந்த மக்களுடைய விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டு விடலாம். மக்களும் மனசும் நம்ம பலவிதமான விமர்சனங்களை வைக்கும். நம்மளே வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவோம், இது வேண்டாம், தேவையில்லாத செயல், இது ஏன் இப்படி பண்ணுற, இது நல்லவே இல்லை. அதை வந்து இகழ்ந்து பேசும், கேலி பேசும், புகழ்ந்து பேசும், சில டைமில் வியந்து பேசும், இது நல்ல பாராட்டும், ஊக்கம் கொடுக்கும், உற்சாகம் கொடுக்கும், விடாத அப்படின்னு சொல்லி இப்படி பலவிதமான விமர்சனங்கள் நமது மனதிலிருந்து வரும். இந்த விமர்சனத்தையே ஒரு நாள் தாங்க முடியலன்னா கண்டிப்பாக அப்படி தாங்கினா தான் ஒரு செயலை செய்ய முடியும். இல்லைன்னா எந்த ஒரு செயலையும் இந்த மனதில் இருந்து எழும்புகிற எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மனதில் இருந்து எழும்புகிற அந்த பன்முகத்தன்மான விமர்சனங்களை நாம் கடந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயலும் நடைபெறும். இந்த மனசில் எழும்புகிற விமர்சனங்களுக்கே நாம் பதில் சொல்ல முடியாமல் வந்து ஒரு செயலை நம்ம நிறுத்துகிறோம். நம்ம மனசு சொல்லுது சில செயல் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்கள், பெரும்பாலான விமர்சனங்கள் எப்படி இருக்குது, இது சரியில்லைன்னு சொல்லும்போது மனசு அந்த செயலை கைவிட்டுரும். இல்லை பெரும்பாலான நம்ம மனசுலேயே வந்து பெரும்பாலான விமர்சனங்கள் வந்து ஒரு செயலை வந்து பாராட்டுகிறது, ஊக்கமளிக்கிறது அப்படின்னா ஓகே, அப்போ இது சரிதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு செயல் செய்து மக்கள் முன் வைக்கும்போது பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான மக்கள் அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க, வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க அப்படின்னு வரும்போது ஓகே, அப்போ அது சரிதான் அப்படி. அதே மாதிரி தான் வந்து அப்போ அதை வச்சு நம்ம ஒரு செயல் வந்து சரியாக தப்பான்னு முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி தான்
நாம் ஒரு செயல் செய்யும்போது நம்ம மனசில் இருந்து பெரும்பாலான நேரங்களில் நாம் செய்கிற செயல் குறித்து விமர்சனங்கள் எப்படி வருகிறது? பெரும்பாலான விமர்சனங்கள், பெரும்பாலான நேரங்கள் நல்லதாகவே வருது. குறைகள் கொஞ்சம் தான் சொல்லுது, நிறைகள் தான் அதிகமாக சொல்லிகிட்ருக்கு, பாராட்டுகள் கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த செயல் கண்டிப்பாக வெளியிலையும் உங்களுக்கு அது மாதிரி பெரும்பாலான ஆதரவுகளை, பெரும்பாலானவர்கள் நிறைகளை பாராட்டுகிற ஒரு செயலாக அது மாறும்.